இறையேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று திரு அவையானது மரியாயின் மாசற்ற இதய திருவிழாவை கொண்டாடுகிறது. நேற்றைய தினம் இயேசுவின் திரு இருதய விழாவை கொண்டாடினோம். அதன் பிறகு வரும் சனிக்கிழமை மரியாயின் மாசற்ற இதய திருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அந்த நாளில் இது ஜூன் 13ஆம் தேதி ஆனதால் புனித அந்தோணியாருடைய திருவிழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கு பாதுகாவலர், ஆட்டுப்பட்டி சர்ச் பங்கு பாதுகாவலர் புனித அந்தோணியார், அவருடைய விழாவையும் நாம் கொண்டாடி சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். புனித அந்தோணியார் இந்த திருவிழாவை மரியாயின் மாசற்ற இதய விழா, புனித அந்தோணியார் விழா, இந்த திருப்பலியில் நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற தூத்துக்குடியின் மறைமாவட்ட ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் அவரை நான் வரவேற்கிறேன். அவர் நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியில் நமக்காக ஜெபிக்கிறார். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 12ஆம் நூற்றாண்டில் பிறந்து வாழ்ந்து இறந்தவர்தான் புனித அந்தோணியார். 800 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தபோதும் அவரை மக்கள் மறக்கவில்லை. உலக அளவில் அவர் பேரும் புகழும் பெற்ற ஒரு புனிதராக இருக்கின்றார். 800 ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் அவரை நினைத்து அவருக்கு வணக்கம் செலுத்தி அவருடைய விழாவை சிறப்பாக கொண்டாடி அவருடைய பரிந்துரையை நாடி நிற்கின்றார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான வாழ்க்கையாக அமைந்திருக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த உலகில் அவர் 36 வருடங்கள் மட்டும்தான் வாழ்ந்தார். 36 வருடங்கள் மட்டும்தான் வாழ்ந்தார். ஆனால் அந்த குறுகிய கால வாழ்க்கையிலும் அவருடைய பணி இவ்வளவு சிறப்பாக இருந்தது. அவருடைய வல்லமையும் ஆற்றலும் இறை இயேசுவோடு இணைந்து வாழ்ந்ததனால் அந்த வல்லமையும் ஆற்றலினால் அரும்பெரும் செயல்களை அவர் செய்தார். எனவே அவர் கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால்தான் இன்றும் உலக அளவிலும் முக்கியமாக தமிழ்நாட்டில் மக்கள் அவரை நினைத்து அவருக்கு வணக்கம் செலுத்தி அவருடைய பரிந்துரையை, அவருடைய வல்லமையான பரிந்துரையை நாடி அவருடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறார்கள். நம்முடைய மத்தியில் ஃபோக்கலாரே என்ற ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்தை வாழும் 6 சகோதரிகள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய தியானத்திற்காக இங்கே வருகை தந்திருந்தார்கள். காலையில் நான் அவர்களிடம் சொன்னேன், மாலையில் ஆட்டுப்பட்டி அந்தோணியார் கோவிலில் நான் திருப்பலி ஆற்ற செல்வேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்களும் வருவோம். எனவே இங்கே இருக்கின்றார்கள், அவர்களையும் வரவேற்கிறேன். அவர்கள் என்னிடம் இன்று காலையில் கேட்ட ஒரு கேள்வி, எப்படி புனித அந்தோணியார் இவ்வளவு பேரும் புகழும் பெற்றவராக தமிழ்நாட்டில் இருக்கின்றார்? எப்படி மக்கள் இவரை அறிவார்கள்? அவர் லிஸ்பனை சேர்ந்தவர், போர்ச்சுகல் தேசத்தில் பிறந்தவர், இத்தாலி தேசத்தில் பணிபுரிந்து வாழ்ந்தவர். இந்திய மக்கள் அவரை எப்படி அறிகிறார்கள்? இத்தாலியை விட, போர்ச்சுகலை விட, மற்ற உலக இடங்களை விட தமிழ்நாட்டில் அவருக்கு பேரும் புகழும் நிறைவாக சிறப்பாக இருக்கிறது என்று ஒரு கேள்வி அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். அப்போது நான் அவர்களுக்கு பதில் சொன்னது, நம்முடைய மிஷனரிஸ், நற்செய்தியை இந்த நாட்டுக்கு கொண்டு வந்த மிஷனரிஸ் புனித அந்தோணியாரை அறிந்தவர்களாக இருந்தார்கள். இட்டாலியன் கப்புச்சின் மிஷனரிஸ், பிரெஞ்சு MEP மிஷனரிஸ், இவர்களெல்லாம் அந்த பக்தியை இங்கே கொண்டு வந்து நமக்கு அதை எடுத்து காட்டினார்கள். அவர் கோடி அற்புதராக இருக்கின்றார். அதனால் தான் மற்ற புனிதர்களை விட வல்லமையிலும் சிறந்தவராக இருந்து
தன் வல்லமையால் அரும்பெரும் செயல்களை செய்து நிறைய புதுமைகளை செய்தவராக இருந்ததால் மக்கள் அவரை மிக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் எல்லோரும் we all want wonders in our life. All of us expect wonders to happen in our life, and he is a wonder worker, and that's why we are so fond of him, that he may do the same wonders in our lives. கோடி அற்புதர் என்ற நிலையில்தான் அவர் அற்புதங்கள் செய்யும் ஒரு புனிதராக இருப்பதால் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில்தான் நாம் அவரை விடாதபடி பிடித்து கொண்டு அந்த பக்தியில் ஆழ்ந்திருந்தவர்களாக நாம் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று அவருடைய திருவிழாவை கொண்டாடும் போது நான் 3 அவரிடம் இருக்கும் அந்த அடையாளங்களை எடுத்து அவருடைய வாழ்க்கையை பற்றி உங்களோடு சேர்ந்து சிந்திக்க விரும்புகிறேன். நாம் புனித அந்தோணியாருடைய படத்தையோ சுரூபத்தையோ பார்க்கும்போது 3 அடையாளங்களை பார்க்க முடிகிறது. முதல் அடையாளம் லில்லி மலர் அவரிடம் இருக்கின்றது. 2வது அடையாளம் குழந்தை இயேசு, பாலன் இயேசு அவரிடம் இருக்கின்றார். 3வது அடையாளம் விவிலியம் அவருடைய கையில் இருக்கின்றது. இந்த 3 அடையாளங்களை வைத்து புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையை பற்றி நான் உங்களோடு இணைந்து சிந்திக்க விரும்புகிறேன். முதல் அடையாளம் லில்லி மலர். லில்லி மலர் தூய்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது தூய்மையான வாழ்க்கை அடையாளமாக அமைகிறது. லில்லி மலர், வெண்ணிற லில்லி மலர் தூய்மையை நமக்கு எடுத்து காட்டுகிறது. புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கையாக இருக்கின்றது. இன்று அன்னை மரியாயின் மாசற்ற இதய திருவிழாவை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, புனித அந்தோணியாருக்கும் மரியாயின் மாசற்ற இதயத்திற்கும் ஒரு பெரிய தொடர்பு இருப்பதையும் நாம் அறிய வேண்டும். புனித அந்தோணியார் போர்ச்சுகல் தேசத்தில் லிஸ்பன் என்ற நகரத்தில் பிறந்தார். அவர் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர், பிரபு குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு குறையும் இல்லாதவர், நல்ல ஆடம்பர வாழ்க்கை வாழ அவரால் முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் புனித அந்தோணியார். அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டது ஃபெர்டினாண்ட். ஆனால் அவருடைய முறைப்படி அவருடைய 8ஆம் வயதில் அவருக்கு திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் கொடுக்கப்பட்டது. அவருடைய தாயார் அவருக்கு திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் மரியாயின் மாசற்ற இதய கோவிலில் அவருக்கு திருமுழுக்கு என்ற அருட்சாதனம் கொடுக்கப்பட்டது. மரியாயின் மாசற்ற இதய, த சர்ச் ஆஃப் அவர் லேடி ஆஃப் இம்மாக்குலேட் ஹார்ட், அந்த கோவிலில் தான் அவருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. திருமுழுக்கு பெற்ற பிறகு புனித அந்தோணியாருடைய தாயார் பிள்ளையை எடுத்துக்கொண்டு மரியாயின் மாசற்ற இதய அந்த சுரூபத்தின் முன்னால் அந்த பிள்ளையை கிடத்திவிட்டு அந்த அன்னை மரியாவிடம் வேண்டுவது என்னவென்றால், அன்னை மரியா, நீர் எங்களின் தாய், நீ மாசற்றவளாய் இருக்கின்றீர், உம்முடைய இதயம் மாசற்ற இருதயமாக இருக்கின்றது, எனவே என்னுடைய பிள்ளையையும் மாசற்றவராக நீர் மாற்ற வேண்டும், தூய்மையாக வாழ்க்கை வாழ்பவராக அவர் மாற வேண்டும் என்று அந்த தாய் தன் பிள்ளைக்காக மரியாயின் மாசற்ற இதயத்திடம் ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தின் பலன்தான் அன்னை புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை ஒரு தூய்மையான வாழ்க்கையாக மாறுகிறது. எப்படி அவர் தூய்மையான வாழ்க்கை வாழ்கிறார்? ஏன் அந்த லில்லி மலர் அவருக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது? அவருடைய வாழ்க்கை முற்றிலும் தூய்மையான வாழ்க்கையாக இருந்ததன் ஒரே ஒரு காரணம், அவர் இயேசுவோடு இணைந்தவராக இருந்தார். இயேசுதான் அவருக்கு எல்லாமாக அமைந்தது. இயேசுவை தவிர வேறு என்றும் ஒன்றும் அவருக்கு இல்லை. அவர் இந்த உலக தேவைகளுக்காக அவர் எப்போதும் இயேசுவிடம் கேட்டவர் அல்ல. இந்த உலக ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எப்போதும் அவர் இயேசுவிடம் ஒன்றும் கேட்டதில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கை ஒரு பேரும் புகழும் பெற்ற ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று அவர் விரும்பியதே இல்லை.
அவர் முற்றிலும் இயேசுவுக்காக தன்னை கையளித்தவர். அதனால் தான் இளம் வயதிலே குருவாக மாற வேண்டும், இயேசுவை போன்று ஒரு குருவாக மாறி பணி செய்ய வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்தோடு புனித அகஸ்தீனாருடைய சபையில் சேர்கிறார். அங்கே சேர்ந்து அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். புனித அகஸ்தீனார் சபையில் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அந்த சபையானது நல்ல வசதியுள்ள சபையாக இருந்தது. அங்கே அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான் புனித அகஸ்தீனார் சபையினுடைய உறுப்பினர்கள். அந்த நேரத்தில் அவர் காணும் காட்சி என்ன? அங்கே 5 பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த குருக்கள் ஆப்பிரிக்காவில் மொரோக்கோவில் நற்செய்தி பணி ஆற்றி கொண்டிருந்தார்கள். அங்கே அவர்கள் மறைசாட்சிகளாக மாறுகிறார்கள். அவர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள். அந்த 5 பிரான்சிஸ்கு சபையின் குருக்களுடைய உடலை அங்கே கொண்டு வருகிறார்கள். அதை புனித அந்தோனியார் காண்கிறார். அதை கண்டவுடன் அவருடைய உள்ளத்தில் ஒரு தீவிர எண்ணம் எழுகிறது. என்னவென்றால், நானும் அந்த 5 பிரான்சிஸ்கன் சபை குருக்களைப் போல் ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போய் மொரோக்கோவில் நற்செய்தி பணியை செய்ய வேண்டும். அந்த பணியின் மூலம் நானும் ஒரு மறைசாட்சியாக மாற வேண்டும், நற்செய்திக்காக என் உயிரை நான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஆர்வத்தோடு அவர் புனித அகஸ்தீனார் சபை தலைவரிடம் அனுமதி கேட்கிறார். அவர்கள் இவருடைய இந்த மேன்மையான ஆர்வத்தை அறிந்து மகிழ்ச்சியோடு அவருக்கு அனுமதி கொடுக்கிறார்கள். அவர் பிரான்சிஸ்குவின் சபையில் சேர்கிறார். பிரான்சிஸ்குவின் சபையில் சேர்வது என்ன? அங்கே அவர்கள் பிச்சை எடுத்து பிழைப்பவர்களாக இருக்கின்றார்கள். புனித பிரான்சிஸ்கு அசிசியார் ஏற்படுத்திய அந்த சபையானது மெண்டிக்கன் ஆர்டர், அப்படின்னா பிச்சை எடுத்து பிழைப்பவர்கள். அங்கே ஒரு வசதியும் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு தியாக உணர்ச்சியோடு புனித அந்தோணியார் அகஸ்தீனார் சபையை விட்டுவிட்டு அந்த பிரான்சிஸ்கு ஏழ்மையான பல பிரச்சனைகளுக்குரிய அந்த சபையில் அவர் சேருகிறார். அவர் சேர்வதன் ஒரே ஒரு நோக்கம், மொரோக்கா போய் நற்செய்தியை அறிவித்து மறைசாட்சியாக மாற. எனவே அவருடைய விருப்பப்படி, அது அவருடைய விருப்பமாக இருந்தது. அவருடைய விருப்பப்படி அவரை அனுப்புகிறார்கள். அவர் கப்பலில் மொரோக்கோவுக்கு போகிறார். மொரோக்கோ போய் சேர்ந்ததும் அவருடைய விருப்பப்படி அவர் மொரோக்கோவுக்கு போகிறார். இறைவனின் விருப்பம் அவருக்கு வேறு விதமாக இருக்கின்றது. மொரோக்கோ சேர்ந்ததும் அவர் அங்கே மலேரியா காய்ச்சலால் நோய்வாய்ப்படுகிறார். நோய்வாய்ப்பட்ட பிறகு அவர்கள் திரும்ப போர்ச்சுகலுக்கு கப்பலில் அனுப்புகிறார்கள். அவர் திரும்ப போர்ச்சுகலுக்கு கப்பலில் வரும்போது தான் அந்த கப்பல் இத்தாலி தேசத்தில் சிசிலி என்ற இடத்தில் அந்த கப்பல் நிற்கின்றது. எனவே அவர் அங்கே போர்ச்சுகலுக்கு பதிலாக சிசிலியில் இறங்கி இத்தாலி தேசத்தில் அங்குள்ள பிரான்சிஸ்கன் சபை அருள் பணியாளர்களோடு இணைந்து அங்கே பணி செய்கிறார். பாருங்கள், அவருடைய விருப்பம் நிறைவேறவில்லை. இன்று நாம் நம்முடைய விருப்பத்திற்காக புனித அந்தோணியாரிடம் போய் ஜெபிக்கிறோம். அவர் விருப்பம் நிறைவேறவில்லை. நம்முடைய விருப்பத்தை அவர் எப்படி நிறைவேற்றுவார்? அவருடைய விருப்பம் நிறைவேறவில்லை. இறைவனின் விருப்பம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. இன்று நாம் நம்முடைய விருப்பத்தை எடுத்துக்கொண்டு புனித அந்தோணியாரிடம் போகும்போது அவர் நமது விருப்பத்தை நிறைவேற்றுவாரா? அவர் தன் இறைவனிடம் கேட்பார், அவரிடம் பரிந்து பேசுவார். ஆண்டவரே, உமது விருப்பம் என்ன? இவருக்கு இறை விருப்பத்தை தான் அவர் நாடுவார். இறை விருப்பத்திற்காக அவர் பரிந்துரை பேசுவார். அதைத்தான் நாம் புனித அந்தோணியாரிடம் கேட்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, இறைவனின் விருப்பப்படி அவர் வாழ்ந்தார். எனவே அதை ஏற்றுக்கொண்டு அங்கே அவர் பணிபுரிகிறார். அங்கே குழுமமாக பிரான்சிஸ்கன் சபையினர்
நற்செய்தியை போதிக்க ஒவ்வொரு நாளும் பல இடங்களுக்கு செல்கிறார்கள். ஆனால் இவர் புதியதாக வந்து சேர்ந்தவர், இவருக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து அவரை சமையல் அறையில் வேலை செய்ய நியமிக்கிறார்கள். அவர் படித்து பட்டம் பெற்ற வல்லுனர். அதை அறியாமல் அவரை சமையல் அறையில் வேலை செய்ய வைக்கிறார்கள். அங்கே மகிழ்ச்சியோடு இறைவனின் விருப்பத்தை ஏற்று அந்த பணியை மிக்க மகிழ்ச்சியோடு செய்து வருகின்றார். அந்த நேரத்தில் தான் அங்கே ஒருவருக்கு குருப்பட்டம், குருவாக திருநிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். அந்த குருத்துவ திருநிலைப்படுத்த அந்த திருப்பலியின் போது மறையுரை ஆற்றுபவர் அங்கே வந்து சேரவில்லை. அந்த நேரத்தில் யார் இந்த நாள் மறையுரை ஆற்றுவார் என்று பார்த்து கொண்டிருக்கும் போது புனித பிரான்சிஸ் அசிசியார் அவரிடம் கேட்கின்றார், உன்னால் இந்த மறையுரையை ஆற்ற முடியுமா? அப்போது அவர் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே மறையுரை ஆற்றுகிறார். அவருடைய மறையுரையை கேட்ட புனித பிரான்சிஸ்கு அசிசியார் உடனே அவரை மறைபோதகராக நற்செய்தியை போதிப்பதற்காக அவருக்கு அனுமதி கொடுத்து அவரை நற்செய்தி போதிக்க அனுமதி கொடுக்கிறார். அந்த நாட்களிலிருந்து அவர் நற்செய்தி போதிப்பவராக மாறுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய தூய்மையான வாழ்க்கை, லில்லி மலர் எடுத்துக்காட்டும் அவருடைய தூய்மையான வாழ்க்கை தான் அவரை இறை சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவருக்கு வரம் கொடுக்கிறது. அவர் வல்லமையால் நிறைந்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் தூய்மையான அந்த குணத்தினால் இயேசுவோடு ஒன்றித்து இயேசுவோடு இணைந்து இயேசுவின் வாழ்க்கையை வாழ்பவராக மாறுகின்றார். அதனால் இயேசுவுக்கு எல்லாம் முடியும். அது புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையின் மூலம் அந்த இயேசுவின் வல்லமை வெளிப்படுத்தப்படுகிறது. அதனால் தான் வல்ல செயல்கள் நடக்கிறது, அதனால் தான் அற்புதங்கள் நடக்கிறது. எனவே தான் அவர் கோடி அற்புதர் என்று அழைக்கப்படுகிறார். புனித அந்தோனியார் எந்த கோடி வல்லமை எந்த அற்புதங்களையும் செய்ததில்லை. அந்தோனியார் வழியாக இயேசு தன் வல்லமையால் அந்த அற்புதங்களை நிறைவேற்றுகிறார். அதை நாம் இன்று உணர வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய தூய்மையை பற்றி நாம் நினைக்கும் போது அவர் 36 வயதில் இறந்தார். இறந்த பிறகு அவர் மற்றவர்களைப் போல் அடக்கப்பட்டார். 336 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய கல்லறை பிலவேந்தர் என்பவரால் அவருடைய கல்லறை திறக்கப்படுகிறது. திறக்கப்பட்ட கல்லறை அவர்கள் பார்க்கும்போது அவருடைய உடல் முற்றிலும் அழிந்து விட்டுறது. ஆனால் அவருடைய நாவு அங்கே ஃப்ரெஷ்ஷாக அழியாமல் எப்படி இப்போ அந்த நாக்கு நமக்கு இருக்கிறதோ அதே போல் அந்த நாவு அங்கே இருப்பதை கண்டு அதை எடுத்து இப்போதும் அந்த நாவு பதுவையில் புனித அந்தோனியாருடைய பசிலிக்காவில் அந்த நாவு வைக்கப்பட்டிருக்கிறது. நற்செய்தி எடுத்துரைத்த அந்த நாவு, பிறரை தான் புகழ்ந்து பிறரையும் இறைவனை புகழச் செய்த நாவு, அந்த நாவு என்றும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தூய்மையான வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக அந்த நாவு அழியாமல் அங்கே இருக்கின்றது. அவ்வளவு பேர்பட்ட புனிதர், தூய்மையான வாழ்க்கை. இன்று நாம் அவருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழும் போது அவர் நம்மிடம் கேட்பது அதுதான், என் மகனே என் மகளே, தூய்மையான வாழ்க்கை வாழ், பாவங்களை விட்டுவிட்டு இயேசுவோடு இணைந்து இயேசுவின் வல்லமையால் வல்ல செயல்களையும் நல்ல செயல்களையும் செய்து தூய்மையான வாழ்க்கை வாழ முயற்சி செய். அன்னை மரியாள் என்று மரியாயின் மாசற்ற இதயம், ஏன் அந்த இதயம் மாசற்ற இதயமாக கருதப்படுகிறது? அங்கே பாவக்கரை இல்லை. அது தூய்மையான இதயம், அன்பால் நிறைந்த இதயம். அன்பு, ஒற்றுமை, பணி, சர்வீஸ் அதால் நிறைந்தது. போக்கலாரே ஆன்மீக வாழ்க்கை வாழ்பவர்கள் 6 சகோதரிகள் இருக்கின்றார்கள். அவருடைய அந்த போக்கலாரே ஆன்மீகத்தின் மிக முக்கியமான அம்சங்கள் என்ன? அன்பு, ஒற்றுமை, பணி, லவ், யூனிட்டி, சர்வீஸ். அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த பணியை புரிகிறார்கள். அதைத்தான் புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்பது குழந்தை இயேசு. குழந்தை இயேசு அவரோடு இருக்கின்றார்.
குழந்தை இயேசு இல்லாமல் அந்தோனியாருடைய சுரூபம் படம் நம்மால் பார்க்க முடியாது. குழந்தை இயேசு இல்லை என்றால் அவர் இல்லை, குழந்தை இயேசு என்றால் அவர் உண்டு. குழந்தை இயேசுவும் அவரும் ஒன்றாயிருக்கின்றார்கள். இயேசு எப்படி அன்பினால் தன் தந்தையோடு ஒன்றித்திருந்தாரோ அதே போல் புனித அந்தோனியார் அன்பு செய்வதால் இயேசுவோடு ஒன்றித்திருக்கின்றார். அதைத்தான் இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. புனித அந்தோனியார் இயேசுவோடு ஒன்றித்திருப்பவராக இருக்கின்றார். அவர் நற்கருணை மீது பற்றுதல் உள்ளவராக இருக்கின்றார். நற்கருணையில் உண்மையிலே இயேசுவை கண்டு அனுபவித்து அவரோடு பேசி உரையாடி அவரோடு ஒன்றாயிருக்கும் வாழ்க்கை வாழ்ந்தவர்தான் புனித அந்தோனியார். ஆனால் அவர் இயேசுவிடம் எப்போதும் ஒன்றாயிருந்தவர். நாம் இயேசுவோடு இருக்கின்றோமா? நாம் இன்று அந்தோனியாரோடு ஒன்றித்திருக்க முயற்சி செய்கிறோம். நாம் இன்று இயேசு சொல்வதை கேட்கின்றோமா? அன்னை மரியாயின் மாசற்ற இதய திருவிழாவை கொண்டாடுபவர்கள் இன்று அந்த திருவிழாவின் போது அன்னை மரியாள் நம்மிடம் என்ன சொல்கிறாள்? அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள், இயேசு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். புனித அந்தோனியார் இயேசு சொன்னதை எல்லாம் செய்தவர். இன்றும் அவர் நம்மிடம் சொல்வது என்ன? அவர் சொல்வதை எல்லாம் செய்யத்தான் நம்மிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். இன்று நம்முடைய மக்கள் அழகான ஒரு தேர் இந்த முன்னால் வைத்திருக்கின்றார்கள். அந்த தேரை நீங்கள் பார்க்க வேண்டும். அழகான ஒரு தேர். நான் அவர்களை பாராட்டுகிறேன். அந்த தேரை அமைத்த அவர்களை நான் பாராட்டுகிறேன். அது ஒரு போட், கப்பல் போல ஒரு போட். அங்கே அந்தோனியார் நிற்கின்றார், நற்செய்தி அறிவிக்கின்றார். அங்கே மீன்களை நாம் காண்கின்றோம். அவர் மீன்களுக்கு போதிக்கிறார். இது ஒரு நல்ல கருத்து. அந்த தேரை அமைத்தவர்கள் ஒருவேளை இதை பற்றி நினைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் அந்த தேர் வழியாக இன்று இறைவன் ஒரு உண்மையை நமக்கு எடுத்து கூறுகிறார். அது என்ன உண்மை? ஏன் புனித அந்தோனியார் மீன்களுக்கு போய் போதித்தார்? ஏனென்றால் மக்கள் அவருடைய போதனைகளை கேட்கவில்லை. மக்கள் அவருடைய போதனையில் கேட்காததால் தான் அவர் போய் மீன்களுக்கு போதித்தார். இன்றும் அதே நிலையை நாம் காண்கிறோம். புனித அந்தோனியார் நம்மிடம் என்ன சொல்கிறார் என்பதை நாம் கேட்காமல் இருக்கும்போதுதான் அவர் மீன்களுக்கும் மிருகங்களுக்கும் போய் போதிக்கிறார். அதைத்தான் அந்த தேர் நமக்கு இன்று எடுத்து காட்டுகிறது. நாம் இன்று புனித அந்தோனியாருடைய போதனையை கேட்கிறோமா? அவர் என்ன சொல்கிறார்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவருடைய பல அற்புதங்களில் ஒரு அற்புதம் திவ்ய நற்கருணையில் உண்மையில் இயேசு இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டியது. மூர் ட்ரைப் ஒருவன் நற்கருணையில் இயேசு இல்லை என்று போதித்தவன், அவன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். புனித அந்தோனியாரிடம் சவால் விடுத்தான், நற்கருணையில் இயேசு இல்லை. அப்போது அவன் அவரிடம் சொன்னது, என்னுடைய கழுதை உம்முடைய நற்கருணையின் முன்னால் வந்து மண்டியிட்டு அதை வணங்கினால் நான் நற்கருணையில் இயேசு உண்மையில் இருக்கிறார் என்பதை நம்புவேன் என்று சவால் விடுத்தான். அப்போதுதான் 3 நாட்கள் கொடுக்கப்பட்டன. 3 நாட்கள் புனித அந்தோனியார் கோவிலில் ஜபமும் தபமுமாக இருந்தார். அவன் தன் கழுதையை பட்டினி கிடக்க வைத்தான். அந்த கழுதைக்கு ஒரு ஆகாரமும் தண்ணீரும் ஒன்றும் கொடுக்காமல் அந்த கழுதையை கட்டிவிட்டு இருந்தான். 3வது நாள் 3 நாள் பட்டினி கிடந்த அந்த கழுதையை எடுத்துக்கொண்டு அங்கே பாருங்க, அங்கே போகிறாங்க. அதைத்தான் இப்போ சொல்ல வருகிறேன். 3 நாள் பட்டினி கிடந்த அந்த கழுதையை அவன் அங்கே கோவிலில் எடுத்துக்கொண்டு வருகிறான். ஒரு பக்கத்தில் அந்த பட்டினி கிடந்த கழுதையை வைக்கிறான். லீவ் இட், கோ அண்ட் சிட். ஒரு பக்கத்தில் பட்டினி கிடந்த கழுதையை அங்கே வைக்கிறான். மறுபக்கத்தில் புனித அந்தோனியார் புனித திவ்ய நற்கருணை எடுத்துக்கொண்டு அங்கே நிற்கின்றார். பட்டினி கிடந்த கழுதையின் முன்னால் திவ்ய நற்கருணை இருக்கிறது. மற்றொரு இடத்தில்
அதற்கு விருப்பமான உணவை வைத்திருக்கின்றான். 3 நாள் பட்டினி கிடந்த அந்த கழுதை அந்த ஆகாரத்தை விட்டுவிட்டு நற்கருணையின் முன்னால் வந்து மண்டியிட்டு அதை வணங்குகிறது. கழுதையானது அந்த உண்மையை அறிந்த கழுதையாக இருந்தது. உண்மையிலே நற்கருணையில் இயேசு இருக்கிறார் என்பதை அறிந்த அந்த கழுதை அந்த நற்கருணை நாதரை வழங்குகிறது. இன்று நாம் கோவில்களுக்கு செல்லும் போது நற்கருணை நம் முன்னால் இருக்கிறது, அதை நாம் பார்த்து அதில் நம்புகிறோமா? நேரே நாம் எங்கே போகிறோம்? புனித அந்தோணியாரிடம் போகிறோம். அந்த அந்தோணியார் தான் நற்கருணையில் இயேசு இருக்கிறார், இயேசுவிடம் போங்கள் என்று நம்மிடம் சொன்னவர். ஆனால் இன்று நாம் அனைவரும் அந்த அந்தோணியார்கிட்ட போய் நற்கருணையை நாம் வெறுத்து ஒதுக்கிவிட்டு அவரிடம் போய் புனித அந்தோணியார் எனக்கு அதை தாரும், எனக்கு இதை தாரும், எனக்கு இந்த அற்புதத்தை செய்யும், இந்த இதை செய்யும், இந்த இதை செய்யும், அதை நாம் சொல்லிக்கொண்டு கண்ணீர் விட்டு அங்கே அழுது கொண்டு அவர் முன்னால் இருக்கிறோம். அது ஒரு சுரூபம். அந்த அந்தோணியார் மோட்சத்திலிருந்து அதை பார்த்துவிட்டு என்ன நினைப்பார்? ஐயோ ஆண்டவரே, நான் மக்களை உம்மிடம் எடுத்துக்கொண்டு வந்தேன், இன்று அந்த மக்கள் என்னுடைய அந்த சிலையில் போகிறார்கள் ஆண்டவரே, இவர்களை மன்னியும் ஆண்டவரே. அதுதான் இன்று அந்தோணியாருடைய ஜெபம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்தோணியார் இந்த வல்ல செயல்களை செய்தார் என்றால் அவர் இயேசுவோடு ஒன்றாயிருந்தார். அதைத்தான் இன்று அந்தோணியார் நம்மிடம் கேட்பது. அன்னை மரியாள் நம்மிடம் சொல்கிறாள், அவர் சொல்வதை செய்யுங்கள். நாம் அந்த இயேசுவின் அந்த நற்செய்தியை எடுத்து வாசித்து அதை தியானித்து அதன்படி நம் வாழ்க்கையை மாற்றுகிறோமா? இன்று ஒரு தேவைக்காக வேண்டுவீர்கள், அது நிறைவேறும். இன்னொரு தேவை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் வரும், அந்த தேவைக்காக வேண்டுவீர்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவைகளுக்காக வேண்டி உங்கள் வாழ்க்கையை வீண் ஆக்குவது வாழ்க்கையாக நீங்கள் மாற்றுகிறீர்கள். நம்முடைய தேவை என்ன? அந்த இறைவன் நம்மோடு இருக்கின்றார். அதை உணர்ந்து அவரோடு இணைந்து தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய வல்லமையால் நிறைக்கப்பட்டு அவருடைய வல்லமையால் நாம் வல்ல செயல்களை செய்பவர்களாக மாற வேண்டும். நாமும் புனித அந்தோணியாரை போன்று நம்முடைய வாழ்க்கை மூலமும் நம்முடைய உறவு மூலமும் நற்செய்தியை அறிவித்து வல்ல செயல்களை செய்பவர்களாக மாற வேண்டும். அதைத்தான் இன்று அந்தோணியார் நம்மிடம் விரும்புவது. இன்று புனித அந்தோணியாருடைய திருவிழாவை கொண்டாடும் நாம், அவர் இயேசு இல்லாமல் அவர் இல்லை, இயேசு என்றால் அவர். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் இன்று நாம் இயேசுவை புறக்கணித்து விட்டு அவரிடம் செல்லும் போது அவர் நம்மை விரட்டி அடிப்பார். அங்கே போங்கள், இயேசுவிடம் போங்கள், இயேசுதான் நமக்கு எல்லாம், அவரை நம்புங்கள், நற்கருணை நாதரை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி அவரிடம் ஜெபியுங்கள் என்றுதான் அவர் நம்மிடம் சொல்வார். எனவே நாம் நம்முடைய இந்த பக்திக்கு ஒரு உண்மையான அர்த்தத்தை கொடுப்பவர்களாக மாற வேண்டும். Blind superstitious beliefs are going on now, and that should be stopped. That is not going to help us. It will make us more and more weaker, dependent on the things of this world, and all the time praying for the things of this world. உலக ஆசைகளுக்காகவும் உலக தேவைகளுக்காகவும் இந்த உலகை சார்ந்தவர்களாக நாம் வாழ்கிறோம். ஆனால் இன்று புனித அந்தோணியார் நம்மிடம் கேட்பது, அவர் ஒருவேளை எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார், இந்த உலக தேவைகள் அவரிடம் நிறைவேறவில்லை, அவர் விரும்பியது நடக்கவில்லை, இறைவன் விரும்பியது தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. இன்று அப்படிப்பட்ட ஒரு புனிதரை நாம் வணங்கும் போது நாமும் அதை உணர்ந்து அவருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றி வாழ முன்வர வேண்டும். கடைசியாக 3வது அடையாளம் விவிலியம், நற்செய்தி. அதுதான் நமக்கு எல்லாம். இறைவார்த்தை, இறைவார்த்தை வல்லமையானது, இறைவார்த்தை வாழ்வு தரும் வார்த்தை, இறைவார்த்தை நமக்கு மன்னிப்பு தரும் வார்த்தை, இறைவார்த்தை நமக்கு வல்லமையால் நிறைக்கும் வார்த்தை, இறைவார்த்தை நம்மை ஆவியாரால் நிறைக்கும் வார்த்தையாக இருக்கின்றது. அந்த இறைவார்த்தை இயேசுதான். வார்த்தை மனு உருவெடுத்து நம்மோடு இருந்தார், அதுதான் இயேசு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய புனிதரை நாம் அவருடைய உண்மையான வாழ்க்கையை உணர்ந்து அந்த உண்மையான மறை உண்மைகளை அறிந்து
அதை ஏற்றுக்கொண்டு புனித அந்தோணியாரை போன்று ஒரு தூய்மையான இயேசுவோடு இணைந்து வாழும் ஒரு வாழ்க்கை, நற்செய்தியின் அடிப்படையில் வாழும் வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வாழ இன்றைய திருப்பலியிலே நாம் இறைவனை வேண்டுவோம்.